திமுகவோட செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவராக இருந்தவர் தான் பி.டி. அரசகுமார். பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்கேற்ப பல விஷயங்கள்ல பல தலைவர்கள் நடந்துகிட்டு இருக்காங்களா, இல்ல சில பொறுப்புல இருக்கவங்க நடந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் இந்த காலத்துல பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஒரு பொறுப்புல இருக்கிறவரு இப்போ தனியார் பள்ளிகளுக்கு தமிழக அரசிடமிருந்து அனுமதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 100 கோடிக்கு மேல மோசடியில ஈடுபட்டதாக இப்போ 59 பள்ளிகள்கிட்ட புகார் வந்திருக்கு. இந்த மோசடியில ஈடுபட்டது யாரு, இவரு இதற்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி இந்த மோசடியை கையாண்டிருக்காரு அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். திமுகவோட செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவராக இருந்தவர் தான் பி.டி. அரசகுமார். இவர் தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற அமைப்பை, அதுவும் பதிவு செய்யப்படாத அமைப்பின் தலைவராக இருந்திருக்கிறாரு. இதன் மூலமாக பல மோசடிகளையும் அவரு செஞ்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திமுகவின் ஆதரவோடு பல மோசடியில ஈடுபட்டதாகவும் இவர் மீது புகார்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு. முக்கியமா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நர்சரி ஸ்கூல் ஒன்று வச்சிருக்காரு. இதன் மூலமாக அவர் என்ன பண்றாரு, தனியார் பள்ளிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை, ஒரு பதிவு செய்யப்படாத அமைப்பின் மூலமாக இருக்கிற தனியார் பள்ளிகள்கிட்ட ஒரு பள்ளிகள் துவங்கும் போது அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காரு, டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக பண மோசடியில் ஈடுபட்டிருக்காரு. எப்படியெல்லாம் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா, உங்கள்கிட்ட கவர்மெண்ட் இருந்து உங்களுக்கு அனுமதி வாங்கி தரும், அதாவது இந்த பள்ளிகள் துவங்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற கட்டிடங்கள், உயர் அதிகாரிகளோட பொறுப்புகள், இதையெல்லாம் வைத்து உங்களுக்கு அனுமதி வாங்கி தரும் அப்படின்னு சொல்லி அங்க பண மோசடியில் ஈடுபட்டிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி எங்கிருந்து இவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, திமுகவில் இருந்திருக்கிறாரு. அதுல இருந்து பாஜகவுக்கு போய் இணைந்திருக்காரு. திரும்பவும் 2019 திமுகவில் இணைஞ்சிட்டாராம். இப்படி தனது அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு, இன்னொன்னு சொல்லப்படுது, அன்பில் மகேஷோட, அதாவது இதற்கு முன்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷின் வலதுகரமாகவும் செயல்படுவேன் அப்படின்னு இவரே சொல்லிக்கொண்டு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பண மோசடியில் ஈடுபட்டிருக்காரு. கிட்டத்தட்ட மேற்கு மண்டலத்தில் இருக்கிற கோவை, சேலம், ஈரோடு, இப்படி அங்க இருக்கிற ஸ்கூல் கிட்ட இப்ப முக்கியமாக 59 பள்ளிகள் தங்களுடைய புகார்களை கொடுத்திருக்கிறாங்க. 73 கோடியே 34 லட்சம் வரை மோசடியில் ஈடுபட்டதாக இப்போ புகார் வந்திருக்கு. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத, இன்னும் புகாரில் வராத இன்னும் மோசடிகள் நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. முக்கியமாக தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் இளங்கோவன் இவர் மீது ஒரு புகார் அளிக்கிறாரு. இந்த புலனாய்வின் அடிப்படையில தான் மத்திய குற்றப்பிரிவு புலனாய்வு அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இவரை கைது செய்யறாங்க. அதை தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வராங்க. இந்த விசாரணையை பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் வெளில வருது. முக்கியமாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதற்கு முன்பதாக பள்ளி கல்வித்துறையில இருந்த உயர் அதிகாரிகளுக்கு நான் நிறைய லஞ்சம் கொடுத்திருக்கேன், எவ்வளவு லஞ்சங்கள் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மது விருந்தும் வச்சிருக்கிறாராம். இதற்கு முன்பதாக இருந்த உயர் அதிகாரிகள்கிட்ட அவங்க கைக்குள்ள போட்டு இந்த மாதிரியான மோசடியில ஈடுபடுறதுக்காக மது விருந்தும் நான் வச்சேன் அப்படின்னு தொடர்ந்து அவரோட வாக்குமூலங்கள் இங்க வெளிவருது. இதையெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு பேர் அதிர்ச்சியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்ப முக்கியமாக 59 பள்ளிகள் தங்களுடைய புகார்களை கொடுத்திருக்கிறாங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக நாங்க இவ்வளவு பணம் அனுப்பியிருக்கிறோம், ஆனா எங்களுக்கு எந்த அனுமதியுமே வாங்கி கொடுக்கல, மோசடியில ஈடுபட்டாரு அப்படின்னு அவங்க தங்களுடைய புகார்களை தெரிவிச்சு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 73 கோடியே 34 லட்சம் ரூபாய் இங்க டிஜிட்டல் பரிவர்த்தனையில மோசடி செய்யப்பட்டதாக அதோட விளக்கத்தோட ஆதாரத்தோட இங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 100 கோடிக்கு மேலதாக இவர் மோசடியில ஈடுபட்டதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா 24 இவரோட பேங்க் அக்கௌண்ட்
அக்கவுண்ட்ஸ் இங்க முடக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேலதாக எந்த மோசடியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட 24 வங்கி கணக்குகள் இங்க முடக்கப்பட்டதாகவும் தகவல் எழுந்திருக்கு. இதற்கு முன்பதாக இருந்த திமுக ஆட்சியின் ஒரு ஆதரவோடு, அங்கிருந்த தலைவர்கள், அங்கிருந்த அதிகாரிகளின் ஆதரவோடு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ இது சம்பந்தமா பார்க்கும் பொழுது பொருளாதார குற்றப்பிரிவு அல்லது சிபிசிஐடி உள்ள இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு அவங்க விசாரணையை முடுக்கி விட்டா மட்டும்தான் இன்னும் பல தகவல்கள் அவர் என்னெல்லாம் குற்றங்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது வெளியில வரும் அப்படின்னு பலரோட எதிர்பார்ப்பா இருக்குது. வேலையே பயிர மேய்ஞ்ச கதையா இதற்கு முன்பதாக இருந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவருக்கு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. மாணவர்களுக்கு உறுதுணையா இருக்க வேண்டியவங்க, கல்விக்கு உறுதுணையா இருக்க வேண்டியவங்க, மக்களுக்கு உறுதுணையா இருக்க வேண்டியவர்கள் அதிகாரிகளே இந்த மாதிரியான மோசடியில் ஈடுபடுற கும்பலுக்கு ஆதரவா இருக்கிறது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துதுன்னே இங்க பலர் சொல்லி வராங்க.